வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம GoPro Hero 9 Black பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் பொறுத்த வரையும் ஒரு பெரிய ஹார்ட் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம ஆக்சசரிஸ் எல்லாம் உள்ளே வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். GoPro பிராண்டுக்கான அவங்களோட அஃபிஷியல் லிங்க் QR கோடெலாம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது GoProக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இந்த GoProக்கான மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க. இந்த GoPro யூஸ் பண்ண தெரியாதவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கையில் GoPro 9 இருக்குது. இதை சைடில் வச்சுட்டு அடுத்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது ஒரு டைப் சி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. மூணாவதாக ஹெல்மெட்டில் GoPro மாட்டுறதுக்கான 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டு போய் நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பில் குவாலிட்டி அண்ட் டிசைன். இந்த GoPro 9 ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருந்தாலுமே கூட ரொம்பவே ஸ்டெடியாக இருக்குது. அதோட குவாலிட்டி பக்காவாக இருக்குது. பட்டன் பிளேஸ்மெண்ட். டாப்பில் ரெக்கார்டிங்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மோட் ஆன் ஆஃப்கான ஒரு பட்டன். அதுக்கு கீழே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது திறக்க முடியாது. ஏன்னா ஒரு வேளை கேமராக்குள்ளே கொஞ்சம் போல் வாட்டர் ஏறிட்டா கூட இது மூலியமாக வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஏன்னா இது இந்த GoPro 9 ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. பேட்ரி, SD கார்டு ஸ்லாட், அப்புறம் ஒரு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங்கும் இது தான். அதே போல் மைக் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு அடாப்டர் வாங்கி இதில் குத்தி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமராவோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1720 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட ஆகுது. இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒருவேளை நீங்கள் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் கண்டினியூஸாக வீடியோ அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்குது. இது ஒருத்தருக்கு யூசேஜை பொறுத்து வேரி ஆகலாம். இந்த கேமில் ஒரு மெயின் ஃபீச்சராக இந்த 2 டிஸ்பிளேஸை சொல்லலாம். மெயின் டிஸ்பிளே பேக் சைட்லையும் இந்த செகண்டரி 2வது டிஸ்பிளேயை ஃப்ரண்ட் சைடில் லென்ஸு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமில் உள்ள டிஸ்பிளேயில் பேட்டரி எவ்வளோ இருக்குது, ரெக்கார்டிங் டைம்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆல்சோ இந்த செகண்டரி டிஸ்பிளே வ்ளாகர்ஸுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல் ஃப்ரேமாக தெரியல அப்படின்னாலும் கூட வீடியோவோட சென்டர் பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்மளால் பார்த்துக்க முடியும். இந்த GoPro 9ல் நமக்கு ஒரு டிட்டச்சபிள் லென்ஸ் நமக்கு தராங்க. டிட்டச்சபிள் அப்படின்னா கலத்தி மாற்றுறது போல உள்ள ஒரு லென்ஸ். ஸ்டாக்காக வர்றது நமக்கு பார்த்தீங்கன்னா 132 டிகிரி ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஒய்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 150 டிகிரிக்கான ஒரு லென்ஸ் அவங்க வெப்சைட்டில் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதை வாங்கி இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த GoProவில் மேக்ஸிமம் 5K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் 20 மெகாபிக்சல் வரை இமேஜஸ் எடுக்க முடியும். அடுத்ததாக 240 ஃப்ரேம்ஸ் ஸ்லோ மோஷன், லைவ் பஸ் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த GoProவை நம்ம ஸ்ட்ரீமிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன் தேவைப்பட்டால் வெப்கேமாக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவோட இன்பில்ட் மைக் இந்த லென்ஸ்க்கு கீழே இருக்கிறத பார்க்கலாம். GoPro 9ல் எடுக்கிற வீடியோஸோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இல்லை எனக்கு கொஞ்சம் கூட ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா பூஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் பூஸ்ட் ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக எடுக்கிற வீடியோவை விட இனிமேல் பெட்டரான ஸ்டெபிளைஸான ஒரு வீடியோ நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இந்த வாட்டி டைம் வார்ப் 3.0, HyperSmooth 3.0ன்னு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா முக்கியமாக vloggers, ட்ராவலர்ஸ் அப்புறம் ரைடர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் மாட்டுறதுக்கான மவுண்ட் இன்பில்டாகவே ஃபோல்டபுளாக கொடுத்துருக்குது. ரொம்பவே காம்பேக்டபுளாக இருக்குது. இது ரொம்ப சின்னதாக இருக்கனால ஏன் நம்ம நார்மல் பீப்புள் கூட இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். GoPro பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோ வேணும், அதோட செட்டிங்ஸை பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம். MOTO BUCKET
இவங்க தான் நமக்கு GoPro 9 ரிவ்யூ பண்ண தந்தது. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேனல் தான். இவங்களோட சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வேணும் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னோமீல்ஸ்.